அடுத்தது ராமசாமி 2 4 2 3 6 ரூபா கூட ஏசுமா ஒரு 4 ரூபாய் போட்டு கொடுங்க சும்மா, அடுத்த வாரம் கூலியில பிடிச்சிக்கலாம். 6 அப்ப நோட்டு காசு. அதானே அடுத்த தோட்டத்துக்காரெல்லாம் ஒழுக்கமா கூலி கொடுத்துறானாக்கு. வார வாரம் ஒழுக்கமா குடுக்கறது நாங்க தான்டா. கொழுப்பேறி போச்சு, வாங்கிட்டு போங்கடா. வரவு செலவு எல்லாம் அமனிதாக்கு ஏச்சு கேக்குறான். அடுத்த ஆளு கூப்பிடலாம் இல்லீங்க. சரி பொண்ணுமா கோய் வாங்க. 3 2 6 6 ரூபா கொடு. ஏனுங்கம்மா 5 ரூபாய் சேர்த்தி கொடுத்தீங்கன்னா 6 அப்ப விட்டு காசு. அதானே தோட்டக்காரங்க எல்லாம் ஒழுக்கமா கூலி கொடுத்துடுறாங்களாக்கும். வாரம் ஒழுக்கமா குடுக்கதே நாங்க தான். கோல் பேர் போச்சு. வரவு செலவுலாம் கவுண்டர் தாக்கு ஏச்சு கேக் பாருங்க. கேளுங்க அடுத்த ஆள் கூப்பிடலாங்களா? கூப்பிடலாங்க. பொண்ணமாக்கா மறுபடியும் எது கூப்பிடுறீங்க? பொண்ணைய ஏய் வந்து தொலையண்டா. ஏய் ராமசாமி என்ன ஏண்டா கவுண்டிச்சு இருக்கும்போது எச்சு கேக்குறிய? சுத்தம் மடையனா இருக்கிய. எவ்வளவு வேணும்? 4 ரூபாய். 4 ரூபாவா? 10 இது ஏனா? ஏய் கவுண்டிச்சுக்கு தெரியும். ஆகட்டும். பொண்ணுமா கோய் என்ன விவரம் இருக்குதா உனக்கு? கவுண்டர் முன்னாடி எச்சு கேட்டுது. எத்தனை கேட்ட நீ? 5 ரூபாய் கேட்டோமா? 10 ரூபாய் வச்சுக்கோ. ஏன்னா திருப்பி தர வேண்டாம். கவுண்டருக்கு தெரிய வேண்டாம் என்ன? இங்க 10 தானா? போட்டு காசு தெரியாம என்னது வேலை போச்சா? என்னையா அது அடி வயித்துல இடி விழுகிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லிட்டு சாதாரணமா நினைக்கிட்டு இருக்க? இதெல்லாம் நான் ஏற்கனவே எதிர்பார்த்ததாயா. டிபார்ட்மெண்ட் தான் லேட்டு பாத்தியா சொல்லிக்கிறேன். நீ சொன்னதுனாலதான் இந்த தப்பு கண்டா வேலையை ஆரம்பிச்சோம். இப்ப உன்னைய தூக்கிட்டாங்களே. ஆண்டவன் ஓம் பல்ல நீட்டி போட்டான். அரசாங்கம் எங்க பல்ல புடுங்க போகுது. எவன் பல்ல புடுங்கன எனக்கு என்னையா? நான் இன்ஸ்பெக்டரா இருக்கும் போதே என் பல்ல புடுங்கன்னு நினைச்ச அந்த ராசப்பன் இப்ப நான் அவன் பல்ல புடுங்கி ஆகணும். எனக்கு வேலை போன விஷயம் உங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். இந்த ஊருக்கே தெரியற வரைக்கும் நான் தான் இன்ஸ்பெக்டர். அதுக்குள்ள வேற இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்கன்னா வரமாட்டாயா. இந்த மாதிரி பட்டிக்காட்டுல வந்து சார்ஜ் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் 1 வாரம் 10 நாள் ஆயிடும். ஓ நீங்க அப்படி போறீங்களா? அவர் ஒரு டைப். நான் இந்த ஊரை விட்டு போற கொஞ்ச நாளைக்குள்ள அந்த ராசப்பனை பழி வாங்கி ஆகணும். அதுக்கு நீங்க 2 பேரும் ஒத்துழைப்பு கொடுக்கறீங்க. அதுக்கப்புறம் இந்த ஊரே ராசப்பனை பார்த்து ஆமா ஆமா என்ன கவுண்டர ஒரு முக்கியமான விஷயம். அதான் உங்க வீடு வரைக்கும் வந்துட்டேன். உங்க தோட்டத்தை சுத்தி ஊர் ஜனங்களும் போலீஸ்காரங்களும் நின்னுகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விவரமே புரியல. அதான் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். போலீஸ்காரங்க என்ற தோட்டம் என்ன விஷயம்? அதான் எனக்கு தெரியாது சொல்லிட்டு போகலாம்னு வந்தேங்கிறேனே. அம்மணி தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரேன். யோ நாயா ஏய் ஏய் என்ன என்ற தோட்டத்துக்கு கூட்டம்? என்ற மண்ல கைய வைக்கிற நீ போட. போலீஸ்க்கு இங்க என்னங்க வேலை? என்ன கவுண்டர உம்ம தோட்டம்னு தெரிஞ்சுதாயா வந்தேன். எதுக்கு? இங்க சாராய ஊரல் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். தோண்டி பாக்கலான்னு வந்தேன். என்ற தோட்டத்துல சாராயமா? எந்த கேனைய சொன்னது? எதையுமே தோண்டி பார்த்தா தானே தெரியும் கவுண்டர். சின்ன கவுண்டர் தோட்டத்துல சாராயம் இருக்குன்னு சொல்றா. எல்லாம் பாத்துட்டு நிக்கிறீங்க. கவுண்டர கோபப்படாதீங்க கவுண்டர. தோண்டத்தானே வந்திருக்காங்க. தோண்டித்தான் பாக்கட்டுமே. ஊரில் இருந்தரவா போகுது. என்று பாக்குறேன். தோன்ற நானும் பாக்க தோன்றுறடே தோன்றா.
அட அங்கேயும் ஒண்ணு. டேய், உள்ள இருக்கிற வரைக்கும் தான் உன்னோட சரக்கு. வெளியே வந்துட்டா டிபார்ட்மெண்ட் சரக்கு தெரியுமில்ல? ஏய் காட்டானுங்களா, உங்க கவுண்டன் தோட்டத்துல ஊரல் இருந்ததுக்கு நீங்க அத்தனை பேருமே சாட்சி. மரியாதை எப்ப கூப்பிட்டாலும் வந்து கோர்ட்ல சாட்சி சொல்லணும். நடையா போலீஸ் ஸ்டேஷன். கையை தொட்டுட்டு பேச வேலை எல்லாம் வச்சுக்காது. கையை முடிச்சு போட்டு விளங்க மாட்டியா? பெரியசாமின திட்டம் போட்டு இது யாரும் செஞ்சிருக்காங்க. தப்பு செஞ்சவன் கையில தான் இந்த விளங்க மாட்டணும். டேய், நான் யார் தெரியுமில்ல? ஒன்றரை பல்ல பார்த்தா தான் தெரியுது. என்ற பல்ல காட்டுறேன். போலீஸ் ஸ்டேஷன் தானே வரணும். போ போயா வர போ. என்ற வீட்டுக்காரங்க தான் புடிச்சிட்டு வந்தீங்களாமா? எங்கீங்க அவரு? அம்னி அம்னி ஏன் அழுற? என்னங்க இது ஒரே அக்கிரமா இருக்குது. உங்களை போய் சாராயம் கீராயம் காய்ச்சல் சொல்லி செயல வச்சு போட்டாங்க. செயல வச்சுட்டாங்கன்னா முடிய போட்டுருவானுங்க. வீட்டுக்கு போ போ. இல்ல அம்னி, பொட்ட பிள்ளைங்க போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடாது. நீ பாட்டுக்கு பொசுக்கணும்னு நிக்கல. நம்ம குடும்ப கௌரவதி என்ன அவரு? போ. நீங்களும் வாங்க வீட்டுக்கு போலாம். அம்மணி, குழந்தை தனியா விட்டு போட்டா வந்து அறிவு இருக்கா? வீட்டுக்கு போ. இல்ல, இவங்க தெரியாம வச்சு போட்டாங்க. ஏனுங்கண்ணா, ஏனுங்கண்ணா, கொஞ்சம் திறந்து போனுங்க, நாங்க வீட்டுக்கு போறோம். எனக்கு நான் சொல்றது. ஏய், ஏய், என்ன ஏய்யா, கண்ட கழுதைகளை உள்ள விட்டுக்கிட்டு ஏய், யார கழுதங்க உழந்துருவன் சாக்கு. யோ, உள்ள இருந்துகிட்டு இவ்வளவு திமிரா பேசுற, முட்டிய பேத்து விடுவேன். என்ன பத்தி தெரியுமில உனக்கு? ஏய், வெளிய விட்டு பாருங்க. ஆற பார்த்து என்ன பேசுற நீ? பரவாது கொடுத்து மறுவாது வாங்கிக்கோ, அதான் உனக்கு நல்லது. ஆமா, எனக்கு நான் சொல்றது. மரியாதையா? ஏண்டி அன்னைக்கு என்ன சொன்ன? ஏய், டீ போட்டு பேசுன. ஏய், ஏய், பஞ்சாயத்து பிரகாரம் தப்பு செஞ்ச யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கணும்ல. இப்போ உன் புருஷனும் தப்பு பண்ணிருக்கிறான். அதுக்குண்டான மரியாதை தான் இப்ப நான் அவனுக்கு கொடுத்திருக்கிறேன். என்ற விட்டு கவுண்டர் ஒண்ணு தப்பு செஞ்சுக்க மாட்டாரு. பேசாம ஒரு விட்டு போடு. இது நீ நினைச்சா தீர்ப்பு சொல்ற பஞ்சாயத்து இல்லம்மா, போலீஸ் ஸ்டேஷன். இங்க நான் வச்சதான் சட்டம், நான் சொல்றதான் தீர்ப்பு. அது எப்படி? போலீஸ்காரன் வீட்டுக்குள்ள நுழையறப்போ தொப்பி எடுத்துட்டு ஷூவை கழட்டிட்டு சாக்ஸ கையில புடிச்சுக்கிட்டு தான் உள்ள நுழையணும் இல்ல? அது உன் வீட்டு சட்டம். இப்ப நீ என் வீட்டுக்கு வந்திருக்கிற, என் வீட்டு சட்டத்தை கேக்குறியா? ஓடி வெளிய. கெட் அவுட். ஏய், அம்மணி, போயிடு. என்ற முன்னாடி உன்னை யார் திட்டினாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. போ. நான் தான் முதல்ல சொன்னல, பொட்ட பிள்ளைங்க போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடாது. அம்மணி, இங்க என்ற கௌரதி முக்கியம் இல்ல. உடனே வா. போ. எனக்கு ஒண்ணா அம்மணி, நான் வந்துடுறேன். தைரியமா போ. கவுண்டர் வீட்டுல இல்லாத போ. இந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக இங்க வந்த? தப்பா நினைச்சுக்கிறமா, பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மறுபடியும் நான் அந்த வீட்டுக்குள்ள வரல. வேற எதுக்கு வந்த? கவுண்டர் சந்தேகப்பட்டு இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு போனது சரிதான். இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் ஒன்னு அந்த அளவுக்கு பேசியிருக்க கூடாது. என்ன ஆளையே பொறுத்துக்க முடியலன்னா அப்புறம் இந்த பாருமா, இன்ஸ்பெக்டர் எனக்கு ரொம்ப வேண்டியவரு. நான் என்ன சொன்னாலும் கேப்பார். நீ ஒண்ணும் கவலையே படாத. கவுண்டர் விஷயத்தை எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீ புரிஞ்சுக்குவே இந்த பண்ண யாருங்கிறத. அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். வந்த வேலை முடிஞ்சது. நான் வரட்டுமாமா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்.
என்ன இன்ஸ்பெக்டர் இந்த நேரத்துல எதுக்காக ஊர் ஜனங்களா வந்து நிக்கிறாங்க? கவுண்டர் இல்லாதப்போ கவுண்டிச்சு கூட உள்ள தாழ்பால் போட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய கூட்டம். என்னத்த தெரிஞ்சுக்க போறீங்க? ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. பெரிய மனுஷன்னா ஒரு சவலம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக போய் ஊர் ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்தணுமா என்ன? அப்ப தப்பு நடந்திருக்குன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. பாத்துக்கிறேன். வெளிவாடி, வெளிவா, வாடி. என்ன எல்லாருமா வந்திருக்கீங்க? என்ற வீட்டுக்கார வரலையாக்கு? அவன் தான் என் வீட்டுல இருக்கானே, அதனாலதான் உன் வீட்டுல நீ பண்ணையார் கூட இருக்கியா? எம்புட்டு பேர் நின்னுட்டு இருக்க போது என்றா சொன்ன நீ? நான் என்னடி சொல்றது, உங்க ஊர் பாஷையிலேயே சொன்னா அபுசாரி. பண்ண உள்ள இருந்து வந்தது நீதாயா? நடந்தது என்ன சொல்லு. உள்ள இருந்து வந்ததுதான் நீங்க பாத்தீங்க, நீங்களும் பாத்தீங்க, ஊர்ல உள்ள ஜனங்களும் பாத்துட்டாங்க. அது ஏதோ நடந்து போச்சு. சும்மா சும்மா அதையே கேட்டு இருந்தா எப்படி? எந்த பொண்ணுதான் அதை ஒத்துக்குங்க? என்றா சொன்ன? என்றா சொன்ன நீ? எழுதி கைய. ஊருக்கே வச்சாளா வெள்ளாமே, வீட்டுக்குள்ள வச்சாளா நாட்டாமைய. செய்யறதையும் செஞ்சுட்டு வந்து பசப்புறிய. அம்மா, இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்கன்னு நீ வாய் திறந்து இப்படி பேச போட்டிய. இவங்க எல்லாம் வேணும்னு சொல்றாங்கம்மா. என்ற வீட்டுக்கு நல்லதுக்கு தான் 4 பேர் வந்திருக்காங்க. இப்ப நான் கேட்டவன சொல்றதுக்காக நீங்க எல்லாம் வந்திருக்கீங்களாக்கு? ஐயோ, கவுண்டர் மட்டும் இது பார்த்தாருன்னா அவர் செயலுக்குள்ள இருக்கிறதால நீங்க எல்லாம் இப்படி பேச போட்டீங்க. நானும் ஒன்று பொண்ணு மாதிரி தானே. ஒன்று பொண்ணுக்கு இப்படி யாருன்னா நீ எல்லாம் இப்படி பேசிருப்பியா? பேசிருக்க மாட்டா? அது சரி, சாக கடந்த உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக நீ தாலியவே கட்டிக்கிட்டவ. இப்ப உள்ள இருக்கிற உன் புருஷனை காப்பாத்துறதுக்கு நீ எதை வேணாலும் செய்வடியாமா? சத்தி, பஞ்சாயத்துல ஒன்று புருஷன் நிக்க வச்சு கேட்டவன சொன்னப்போ நான் எப்படி எல்லாம் ஓரையாடி உன்னை காப்பாத்துன. இப்ப நீ நல்ல விளையாட்டு, நான் கேட்ட விளையாட்டு இல்ல. நான் கெட்டவன் இல்ல, இந்த தாலி சத்தியமா சொல்றேன். நான் கெட்டவன் இல்ல, என்ன நம்புங்க. இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்கன்னு நீங்களும் வாய் திறக்காம சும்மா இருக்கீங்களா? அதான் இப்ப நேர்லயே பாத்துட்டோமேம்மா. ஐயோ, எனக்கு இந்த மாதிரி அழுது புலம்புறதையெல்லாம் இந்த ஊர்க்காரங்க நம்ப போறதில்ல. இந்த கேஸ நானும் அவ்வளவு சீக்கிரம் விட போறதில்லை. யோ, எழுத்துட்டு வாயா ஸ்டேஷனுக்கு. லோக்கல் பாசமா? அப்ப நானே பாத்துக்கிறேன். வா.
இந்த சனங்க முன்னாடி என்ன மோசம் கெட்டவளாக்கிட்ட இல்ல நீ. நான் கவுண்டச்சி மாத்திரம் இல்லையா, மானஸ்தி. தொடாத என்ன. நான் கெட்டவன்னு சொல்றதுக்காக நீ கூட்டின இந்த சனம் நாளைக்கு நான் நல்லவன சொல்றதுக்கு இந்த சனம் வராது. அப்படி கூப்பிட்டாலே யாரும் வர மாட்டாங்க, என்ன நம்பவும் மாட்டாங்க. இந்த சனங்களை வாக்கிய நல்லவன தெரிஞ்சுக்க வேண்டாம். மானம் போச்சுன்னா உசுரோட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற கவுண்டச்சி பரம்பரையாடா. ஐயா 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 என்ன ஐயா, நம்ம வீட்டு கவுண்டிச்சியம்மா என்னாச்சு? அந்த பழா போன இன்ஸ்பெக்டரோட கொடுமை. எனக்கு வேலை போனாலும் பரவாயில்லைங்க ஐயா. நீங்க முதல்ல அம்மாவை போய் பாருங்க, அம்மாவை போய் பாருங்க. அம்மணி, 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 என்ன பதிலா? எனக்கு வந்துட்டீங்க, நீங்க வந்துடுறீங்க. இன்ஸ்பெக்டரும் பெரிய பண்ணிமா சேர்ந்து நம்ம வாழ்க்கைய பாழாக்கி போட்டாங்க. ஒரு சனங்கெல்லாம் சேர்ந்து நான் அடுத்த கேட்டவன் நாக்குல நரம்பு இல்லாம பேசிட்டாங்க. இதெல்லாம் கேட்டு நான் எப்படிங்க உங்க முகத்துல முழிக்கிறது? ஊர் சனங்க கிடக்காங்க. 1.5 மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ இப்படியா பண்ணணும்? இது என்ற மானம் மட்டும் இல்லை, நீங்க கண்ணி பாருங்க. இந்த தாலியோட மானம் உங்க மானம். உங்க மானம் கேட்டு போறதுக்கு நான் தயாரா இல்லைங்க. ஏனுங்க நான் சொல்றது? அம்மணி, சொல்லுங்க. நான் அவசரப்பட்டு போட்டேன்னு பாக்குறீங்களா? இனிமேலாவது இந்த ஊர் சனங்களை பாக்கிய நல்லவன்னு பேசுவாங்க பேசுவாங்க. நான் போயிட்டா நீங்க மறந்துடுவீங்களா? அம்மணி, அம்மணி, நீ இல்லாம நான் இனிமே எப்படி அப்படி இருப்பேன்? அப்படி பெரிய பண்ண குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராசப்பன் இந்த கொலையை தானே செய்ததாக முழு மனதோடு ஒப்புக்கொண்டிருக்கிறார். தன் மனைவி பாக்கியம் இறந்ததற்கு கொலை செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டரே காரணமாக இருந்தார் என்று இவர் கூறும் குற்றச்சாட்டு சாட்சிகளின்படி சரிவர நிரூபிக்கப்படவில்லை. ஒரு மனிதனை துடிதுடிக்க வெட்டி கொல்வது என்பது மனிதாபிமானமற்ற ஒரு வெறிச் செயலாக இந்த நீதிமன்றம் கருதுகிறது. எனவே குற்றவாளி முட்டிக்கால் ராஜா என்ற இந்த ராசப்பருக்கு அதிகபட்ச தண்டனையாக 14 வருட சிறை தண்டனை அளித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. தண்டனை முடிஞ்சு திரும்பி வந்தவரை இந்த ஊர் ஜனங்க அவரை கொலைகாரனா பார்க்கல, ஒரு காவல் தெய்வமா தான் மதிச்சாங்க. எந்த ஊர் ஜனங்க
அவரோட சம்சாரத்தை களங்கப்படுத்தி அவங்க சாவுக்கு காரணமா இருந்தாங்களோ அதே ஊர் ஜனங்க இன்னைக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அவங்களோட சமாதிக்கு பால் ஊத்தி புனிதப்படுத்திட்டு இருக்காங்க. தங்கம் எல்லாத்தையும் இழந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் இதே ஊர்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அதுக்கு ஏதோ என்னையா பண்ண? மீதி பண்ண நீங்க சொன்னபடி அடிக்கடி பட்டணத்துக்கு போய் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்ல. இப்ப கூட பட்டணத்துல இருந்து தான் வர்றேன். கிடைக்கலையா? ஆமாங்க. இப்படியே எத்தனை வருஷத்துக்குங்க தேடிக்கிட்டு இருப்பீங்க? கிடைக்கிற வரைக்கும், இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும். வாரத்துக்கு 4 நாள் பட்டணத்துக்கு தேடி போய் போய் செருப்பும் தெரிஞ்சு போச்சு, கொடையும் பிஞ்சு போச்சு. பட்டணத்துக்கு போறதை நிறுத்தின உன்னை இந்த பட்டறையில சமாதி ஆக்கிடுவேன். பள்ளத்துல இறங்கி வீல் பெண்டா போச்சுங்க. சுத்தி கொஞ்சம் கொடுங்க, நிமித்திட்டு தரேன். என்ன தபால்? இப்பெல்லாம் ஊருக்குள்ள நிறைய கடுதாசி வர ஆரம்பிச்சிருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கல தங்கம், அந்த பொண்ணுக்கு தான் பட்டணத்துல இருந்து அடிக்கடி தபால் வருதுங்க. ஐயா, ஒரு முக்கியமான விஷயம். வந்து நம்ம முத்து என்ன அவனுக்கு? அவனுக்கு ஒண்ணு இல்லைங்கய்யா, அந்த பூக்கார பொண்ணு இருக்குல்ல தங்கம், அந்த பொண்ணும் நம்ம முத்துவும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா நாளைக்கு ஏதாவது தப்பு வந்துடக்கூடாது பாருங்க. தப்பு வராது.